வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப குதூகூலத்தில் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அட் ஒன் டைம் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது. 24,600க்கு மேலே போச்சு. இப்போ நான் பேசுகிறச்ச 24,575 கிட்ட இருக்குது. மார்க்கெட் ஏன் பயங்கரமாக இப்படி ஹாப்பியாக இருக்குது? ஏன்னா ட்ரம்ப் ஆகுது பெல்டி. ட்ரம்ப் ஆகுதார் நேற்று நைட்டு நான் ஈரானுக்காக வார சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்கிறாரு. ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃபில் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் அப்பில் இருக்குது. மார்க்கெட் திரும்பி கரெக்டாகும். நான் சொன்ன மாதிரி தான் இந்த நேரோ ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கும். இது வரைக்கும் ரிசல்ட்ஸ் ஒன்றும் சூப்பராக இல்லை. அதனால் மார்க்கெட்டு ஆல்ரெடி இதெல்லாமே நியூஸ் ப்ரைஸ்டின். இதுக்கு மேலே வேல்யூவேஷன் போனால் தாங்காது. ஸோ திரும்பி மார்க்கெட் அடிப்பாங்க. இந்த மாதத்தில் ஆகஸ்டில் நிறைய டட் ஐபிஓஸ் வருது. அதில் பணம் டிப்ளாய் ஆகும். அவங்க மியூச்சுவல் ஃபண்டு பணம் தான். ஸோ கொஞ்சம் ஏறினா திரும்பி எஃப்ஐஐ பணத்தை வெளில எடுத்துன்னு போகலாம். இதுதான் இந்த வாட்டி நடக்க போகிறது. ஃபண்டமெண்டலாக எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த பீஸுங்கிறது ஒரு பவுன்ஸை கொடுத்து திரும்பி அந்த மார்க்கெட்டை திருப்பி கொண்டு வந்துடும். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுற வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இல்லாட்டா அமெரிக்காவில் ரிசெஷன் வரும். இது ரெண்டுமே ரூபா மேலே இருக்கிற ப்ரெஷரை ரீட்டைன் பண்ணும். இன்றைக்கி 95-20 இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஏறி இருக்குது. பட் இது சஸ்டெயின் ஆகாது. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நியூஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் எல்லோரும் என்னை கேட்க போகிறது ஐடிசி சர்ப்ரைசிங்லி இன்னைக்கு காலத்தால் 3.8% பாசிட்டிவில் இருக்குது. ஏன்னா 2 கேம்ப் இருக்குது. ஒரு கேம்ப் என்ன சொல்கிறதுனா தி வர்ஸ்ட் இஸ் பிஹைண்ட் அஸ், இதெல்லாம் முன்னாடியே ப்ரைஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு ஏறிடுச்சு. இன்னொரு கேம்ப்பு இங்கேருந்து ஐடிசி ஒன்றும் இறங்கும். நான் எந்த கேம்பில் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். 15.6 லாஸ் இன் ப்ராஃபிட். இந்த லாஸுக்கு ஒரு ஒன் டைம் கெயினும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரவுட் லைஃப்ங்கிற கம்பெனியில் ஈக்விட்டி வேல்யூவேஷன் கெயின் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி. ஆக்சுவல் நெட் கேஷ் நெட் ப்ராஃபிட் 27% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ மேலே ஏறி இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலி ரெவன்யூ மேலே ஏறலை. என்ன ஆகிடுச்சுன்னா ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸைஸ் டியூட்டி ஆக்கிட்டாங்க. ஜிஎஸ்டினா எக்ஸ்பென்ஸில் ரைட் ஆஃப் பண்ணிடலாம், டேர்ன் ஓவரில் ஏறும். எக்ஸைஸ் டியூட்டினா கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பென்ஸில் ஏறாது. ரெவன்யூ 10,000 கோடி ஏறி இருக்குது. அதில் எக்ஸைஸே 7,000. ஸோ நெட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெவன்யூவும் ட்ராப் ஆகிருக்கு. அது நான் ஏன் இப்படி ட்ராப் ஆகிருக்கு? சிகரெட் சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. சிகரெட் சேல்ஸ் ஒரு 5-10% இறங்கியிருக்கு. டிபெண்டிங் ஆன் தி மாடல் ஓவராலாக 6-7% இறங்கியிருக்கு. இந்த மார்க்கெட் ஷேரை இது கெயின் பண்ணியிருக்கு. எது? சைனா சிகரெட் கெயின் பண்ணியிருக்கு லோவர் எண்டில். ரேட்டு ஏற்றாத்தினாலையும் ப்ராடக்ட் அட்ஜஸ்ட் பண்ணாத்தினாலையும் இவங்களோட மார்ஜின் இன்னும் பெரிய அடி வாங்கியிருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்ததை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ரீகான்ஃபிகரேஷன் ஆஃப் சிகரெட்ஸ் அப்படின்னு பண்ணுறாங்க. அது திரும்பி ப்ராஃபிட்டை மேலே தள்ளும். 4வது குவார்ட்டருக்குள்ளே இந்த ப்ராஃபிட் மார்ஜின் அட்ஜஸ்ட் ஆகிடும். பட் இது ஷார்ட் டேர்ம் நாய்ஸ். லாங் டேர்மில் 10 வருஷத்தில் சிகரெட் இருக்காதுன்னு அசியூம் பண்ணிட்டு நடத்துங்க. சிகரெட் இல்லாமல் மற்ற இருக்கிற எஃப்எம்சிஜி சேல்ஸு ரோபஸ்ட்டு க்ரோத்து. இன்னும் மார்ஜின் 7% 8% தான் இருக்குது. ஏன்னா அவங்க கான்ஸ்டண்ட்டாக ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் அது டெஃபினட்டாக ஹிந்துஸ்தான் யூனிலி வரும், நெஸ்லேயும் இருக்கிற ப்ரைஸ் மார்ஜின் வரும். அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ரொம்ப நாளைக்கு லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ராஃபிட்டபிள் ஆனாங்க. இப்போ 6-7% மார்ஜினில் இருக்காங்க. போக போக மார்ஜின் ஏறும். பல இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி வீட்டு அந்த ஃப்ளீட் ஃப்ளோர்லலாம் ஹிந்துஸ்தான் யூனிலீவரை ஃபோர்ஸ் பண்ணி மார்க்கெட்லேருந்து எக்ஸிட்டே பண்ண வச்சுட்டாங்க. இவங்க ஆஷீர்வாத் பிராண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி டைட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிகரெட்னால் ப்ராஃபிட் அடி, ஆனால் எஃப்எம்சிஜி ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சு. ஒரு பெரிய பிரைட் ஸ்பாட் என்னென்னா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் சேல்ஸும் ப்ராஃபிட்டும் ரெண்டும் ஏறி இருக்குது. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் சேல்ஸ் கொஞ்சம் ஏறி இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸில் அது மீனாக நிக்கட்டின் எக்ஸ்போர்ட்ஸ்னால் வந்ததுங்கிறாங்க. ஓவராலாக மான்சூன் ஃபெயிலியர் ஆகும், இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன்னால் அவங்க மார்ஜின்ஸ் இம்பேக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க.
ஓவராலாக என்னோடய பிக்சர் லாங் டேர்ம் ட்ரெண்டு நான் நினைக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. சிகரெட்ஸோட ப்ராஃபிட்டில் டிபெண்டன்ஸ் குறையும். சிகரெட் ப்ராஃபிட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு நாளைக்கு வைப் அவுட் ஆகிடும். என்னைக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் தட் இஸ் அட்லீஸ்ட் 10 years அவே. இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றினதில் சைனா சிகரெட் அட்வான்டேஜ், ஐடிசி டிஸ்அட்வான்டேஜ், அது இன்னொரு 3 குவார்ட்டருக்கு இருக்கும். ஸோ மார்க்கெட் இருக்கிற மூடில் அது ப்ரைஸ்ட் இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது கெஸ் ஒர்க். லாங் டேர்மில் ஐடிசியோட மற்ற டிவிஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணும். அதுவும் இப்போவே இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி பை ரெவென்யூ. கூடிய சீக்கிரம் இட் வில் பிகம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி பை ப்ராஃபிட்ஸ் ஆல்சோ. சஞ்சய் பூரி சொன்ன மாதிரி 8 லட்சம் கோடி மார்க்கெட்டை அவங்க அட்ரஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தெர் இஸ் அ குட் சான்ஸ் ஐடிசியோட ஃபுட்டு அண்ட் அதர் பிஸ்னஸ் 10 வருஷத்தில் 1 லட்சம் கோடி வரைக்கும் போகலான்னு டர்ன் ஓவர். ஸோ அதனால் என்றைக்கெல்லாம் உங்கள்கிட்ட சில்லற காசு மீதி இருக்கோ ஐடிசியை கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. விலை இறங்கினாலும் டிவிடெண்ட்டு 14 to 17 ரூபா கிடைக்கும். டிபெண்டிங் ஆன் த ப்ரைஸ் யூ ஹவ் பாட். இது நல்ல காசு. அது மட்டும் இல்லை, கம்பெனி அப்பப்போ போனஸ் அது மாதிரி கொடுத்து ரிவார்டும் பண்ணும். அதனால் தயவு செஞ்சு இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணுங்க. முத்தூட்டு வந்து ப்ராஃபிட்ஸ் 25% ஏறி இருந்தாலும் ரிசல்ட்ஸ் சரியில்லைன்னு சொல்லி அதை போட்டு நீ காத்தால 15% அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சிருக்காங்கங்கிறத நானே பார்ப்போம். ஏதாவது ஏஎம் க்ரோத் இல்லை, கோல்டு எக்ஸ்ட்ரா வரல, ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கும். பட் ஓவராலாக கோல்டு லோன் பிஸ்னஸ்ங்கிறது இந்தியாவில் சூப்பராக இருக்க போகுது. அதனால் விலை பயங்கரமாக விழுந்திருந்ததுன்னா டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம். ஒரு தப்பும் இல்லை. சன் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸு சூப்பராக இருந்தது. 27% ப்ராஃபிட் இருந்தாலும் மார்க்கெட் இதோட ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு. அமெரிக்காவோட ஜெனரிக் சேல்ஸு கம்மியாக இருந்தது. அதனால் ஸ்டாக் அடிப்பாங்க. பட் இது வைர ஊசி. இப்போதைக்கு இது அதுக்கிட்ட போக முடியாது. அமெரிக்கன் ஃபெட்ரல் ட்ரக் அத்தாரிட்டி நம்மளோட டாக்டர் ரெட்டிக்கு இப்போ ஒரு பயோசிமிலர் கேன்சர் ட்ரக்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது அவங்க சேல்ஸை பூஸ்டர் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். பேசஞ்சர் கார்ஸ், 2 வீலர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 2 வீலரில் ஓவராலாக பஜாஜோட நம்பர்ஸும் டிவிஎஸ் நம்பர்ஸ் வரல. பட் கிளியர் நம்பர் 1 வந்து ஹீரோ மோட்டார் கார்ப், நம்பர் 2 ஹோண்டா மோட்டார் சைக்கிள் கம்பெனி. இதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். பட் எலக்ட்ரிக்ஸ் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து நம்பர் 1 பொசிஷனை கிளியராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பஜாஜ் நம்பர் 2, ஏத்தரன் ஹீரோ நம்பர் 3, நம்பர் 4 தான் ஆம்பியர், நம்பர் 5 ஓலா பிக்சர்லேயே இல்லை, அது காலியாகிடுச்சு. பட் ஒரு மாதத்துக்கு 52,000 ஸ்கூட்டர் டிவிஎஸ் விற்கிறாங்க. ஒரே வருஷத்தில் 500,000 பீசஸை தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் பீஸு டிவிஎஸ் விற்கும். டிவிஎஸ் தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் மார்க்கெட் லீடர். நம்பர் 2 பொசிஷனில் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது பஜாஜ். ஸோ பஜாஜும் நல்ல பொசிஷனில் இருக்குது. டிவிஎஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 12% மேலே பெனட்ரேஷன் வந்துருச்சு. பஜாஜ், ஹீரோ, டிவிஎஸ் இருந்தால் உங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. 4வது, இன்றைக்கி வந்து பேசஞ்சர் கார் ரிசல்ட்ஸ் வந்தது. டாட்டாஸ் டோட்டலாக 62,000 கார் விற்றுருக்காங்க. அதில் 15,000 கார் வந்து அவங்களது வந்து எலக்ட்ரிக் கார். ஓவராலாக இந்த மாதம் எலக்ட்ரிக் கார் சேல் சூப்பராக இருக்குது. 15,000 காருக்கு மேலே டாட்டாஸே விற்றுருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் சேர்த்து ஒரு 10-12,000 கார் விற்றுருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் காரோட பெனட்ரேஷனும் சூப்பராக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டாட்டாஸ் அண்ட் மஹிந்திராஸ் சூப்பர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. மாருதி 1.96 lakhs வெஹிக்கிள் விற்றாலும் கஸ்டமர்கிட்ட ப்ரைஸை ஏற்ற முடியாததுனால நெட் மார்ஜின் 10-11% குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நியூஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4 வீலர்ஸ். இதே கமர்ஷியல் வெஹிக்கிளில் டாட்டாஸோட சேல்ஸு 38% ஏறி இருக்குது. எக்ஸ்போர்ட்லேயும் 6,000 வண்டிக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் மார்க்கெட்டில்
டாட்டாவோட பொசிஷன் ரொம்ப ரோபஸ்ட்டாக இருக்குது. இதோட இவாக்கோ கம்பைன் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த செய்தி கடைசியாக பார்க்க வேண்டியது த்ரீ வீலர் ஆட்டோ. த்ரீ வீலர் ஆட்டோவில் ஓவரால் பஜாஜ் லீடராக இருந்தாலும் த்ரீ வீலர் எலக்ட்ரிக் ஆட்டோஸில் இப்போதைக்கு மஹிந்திரா லீடராக இருக்காங்க. இது எல்லாமே டாப் லீடர்ஷிப் பொசிஷன் கிளியராக கன்சாலிடேட் ஆகுது. இது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. தங்கமயில் இன்றைக்கும் 5% சர்க்கியூட்டில் டவுனாக இருக்குது. சர்க்கியூட் டவுன் முடியட்டும், அப்போ கன்சிடர் பண்ணுறச்சா நம்ம சொல்லலாம். அவசரப்படாதீங்க, இருக்கிறதையும் கொடுக்க வேண்டாம். நியர்லி 40% பீக் லைன் டவுனு. இயர் டு டேட் பார்க்குறச்ச ஸ்டில் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அதனால் ஃபோமோவில் ஏதாவது தப்பாக ஆக்ஷன் எடுத்துடாதீங்க, ஜஸ்ட் ஹோல்ட் இட். இதுதான் என்னோடய கருத்து. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது. இதிலேருந்து எந்த டைரெக்ஷனில் போகும்னா திரும்பி கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓவரால் மேக்ரோ ஹெட்வின்ஸ் இந்தியாவில் குறையில. அதனால் பார்த்து நிதானமாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.